அத்தியாயம் 91. பியா என்ன செய்யப் போகிறாள்? ஒரு நிமிடம் கழித்து இன்னும் ஏறிக்கொண்டிருந்த 7 நபர்களில் ரேகன் மற்றும் அவருக்கு மேலே சில படிக்கட்டுகளில் இருந்த டெமிமனிதன் படிக்கட்டின் 90% அடைந்ததும் நின்றார்கள். சில வினாடிகள் கழித்து 2 எல்ஃப்களில் ஒன்று 93% அடைந்த பிறகு நின்றது. இப்போது முகமூடி அணிந்திருந்த அலெக், தரன் மற்றும் பியா ஆகியோர் மட்டுமே இன்னும் உச்சத்தை அடைய முயன்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஏறிக்கொண்டிருந்தபோது மேலும் முன்னேற முடியாத மக்கள் அவர்களை பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு நிமிடம் கழித்து யாரோ ஒருவர் இறுதியாக படிக்கட்டின் உச்சியை அடைந்தார். முதலில் உச்சத்தை அடைந்தவர் வேறு யாருமல்ல, பியாதான். பியா தங்க படிக்கட்டின் உச்சியை எவ்வளவு சிரமமின்றி அடைந்தார் என்பதைக் கண்ட கபிலன் கண்கள் கிட்டத்தட்ட வீங்கியிருந்தன. அவன் மட்டுமல்ல, நிறைய பேர் அதிர்ச்சியடைந்தனர். அவனுக்கு அருகில் நின்றிருந்த பவானியும் மதனாவும் தங்க படிக்கட்டின் உச்சியில் பெருமையுடன் நின்றிருந்த பியாவை பார்த்து கண்களை அகல விரித்தனர். இந்த பறவை ஈனிக்ஸ் மாதிரி +JSS தரவரிசையில இருக்கு. புதிதாக கிடைத்த பார்வையுடன் பியாவை பார்த்துக் கொண்டே கபிலன் உள்ளுக்குள் முணுமுணுதான். முதலில் அவள் எதிர்காலத்தில் +JS தரவரிசையை எட்டக்கூடும் என்று அவன் நினைத்தான். ஏனென்றால் பியா ஒரு சாதாரண பறவை போல தோற்றமளித்தாலும் இறுதியில் அவள் ஒரு பீனிக்ஸ் பறவை. ஆனால் இப்போது அவள் மிக எளிதாக உச்சத்தை அடைவதைக் கண்டு கபிலன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். +JSS தரவரிசை திறன் கொண்ட ஒரு பிணைக்கப்பட்ட மிருகத்தை யார் விரும்ப மாட்டார்கள்? சரி, நான் அவளை இனி ஒரு தூண்டில் போல பயன்படுத்த மாட்டேன். அவள் மிகவும் விலைமதிப்பற்றவள். அவளுக்கு ஏதாவது நடந்தால் அது மிக பெரிய இழப்பாகும். கபிலன் ஒரு பெருமையான புன்னகையுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். பியாவை பார்த்து கொண்டிருந்த நிறைய பேரைக் கண்டான். சிலர் அதிர்ச்சியடைந்தனர், சிலர் ஆச்சரியப்பட்டனர், சிலர் மின்னும் கண்களுடன், ஆமா, மின்னும் கண்களா? சில மனிதர்கள், அரை மனிதர்கள் மற்றும் எல்வ்ஸ் பேராசை கொண்ட கண்களால் பியாவை பார்ப்பதைக் கண்ட கபிலன் கண்களைச் சுருக்கினான். தங்கப் படிக்கட்டுக்கு மேலே ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்கள் மிதப்பதை அனைவரும் முதன்முதலில் பார்த்தபோது இருந்த தோற்றத்தைப் போலவே அவர்களின் கண்களும் இருந்தன. என்ன ஆச்சு? நான் இந்த விஷயத்தைப் பத்தி யோசிக்கவே இல்லையே. பியாவை பார்த்துக் கொண்டிருந்த அந்த நபர்களைப் பார்த்த பிறகு கபிலன் கொஞ்சம் பதட்டமடைந்தான். அவனது மகிழ்ச்சியும் மறைந்துவிட்டது. இப்போது பியாவின் திறமை வெளிப்பட்டதால் அவளைப் பார்த்த இந்த மக்கள் எதிர்காலத்தில் அவனுடன் நிச்சயமாக பிரச்சினையைச் செய்வார்கள். மேலும் பியாவை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் வெவ்வேறு ராஜ்யங்களைச் சேர்ந்த மேதைகள். அவர்கள் கோபுரத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவர்கள் தங்கள் பெரியவர்களிடமோ அல்லது தலைவர்களிடமோ இந்த விஷயத்தைப் பற்றிச் சொல்வார்கள். கிழக்கு கண்டத்தில் பிணைக்கப்பட்ட மிருகங்கள் அரிதானவை அல்ல. ஆனால் +SSS தரவரிசை திறமை கொண்ட ஒன்றைக் கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட அரிதிலும் அரிது. எல்லா ராஜ்ஜியங்களும் இப்போது ஒன்றுக்கொன்று அமைதியான உறவைக் கொண்டிருந்தாலும் +SSS தர மிருகம் போன்ற விலைமதிப்பற்ற ஒன்றிற்காக ஒருவரையொருவர் தாக்க அவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். சொல்லப்போனால் கபிலன் போன்ற பலவீனமான ஒருவர் பியாவை தாக்குவதற்காகவே நசுக்கப்படுவார். தனது இருண்ட எதிர்காலத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டே கபிலன் மிகவும் வியர்த்துக் கொண்டிருந்தபோது தரனும் தங்க படிக்கட்டின் உச்சியை அடைந்தார். தரனுக்கு பிறகு பார்த்திபனும் உச்சியை அடைந்தார். இதற்கிடையில் முகமூடி அணிந்திருந்த 97% மதிப்பெண்ணில் நின்றது. அந்த மேலும் முன்னேற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் மற்றொரு படிக்கட்டில் ஏறிய பிறகு அவரது முழங்கால்கள் அடிபணிந்தன. மேலும் அவரது மூக்கு மற்றும் வாயிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியது. இறுதியில் பியா, தரன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் மட்டுமே உச்சத்தை அடைய முடிந்தது. அந்த முதியவர் கையை அசைப்பதற்கு முன்பு மேலே நின்றவர்கள் உட்பட அனைவரையும் புன்னகையுடன் பார்த்தார். அந்த முதியவர் கையை அசைத்தவுடன் மேலே நின்று கொண்டிருந்த 3 நபர்களைத் தவிர மற்ற அனைவரும் மறைந்துவிட்டனர். பியா ஒரு கணம் முன்பு கபிலன் நின்றிருந்த இடத்தை திரும்பிப் பார்த்து பீதியடைந்தாள். அவனால் அவன் இருப்பதை உணர முடியவில்லை. கவலையான முகபாவத்துடன் அவள் தன் சிறகுகளை விரித்து மனதிற்குள் கத்தியபடி பறக்க ஆரம்பித்தாள். கபிலா, கபிலா, நான் நலம். அவள் தலையில் ஒரு அமைதியான குரல் ஒலித்தபோதுதான் அவள் இறுதியாக அமைதியடைந்தாள். அனைவரும் காணாமல் போவதைக் கண்டதும் தரனும் பார்த்திபனும் பீதியடைந்தனர். ஆனால் பின்னர் அந்த முதியவர் பேசத் தொடங்கினார். அவங்க நல்லா இருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க, அவங்களுக்குப் பரிசுகள் கிடைக்குது.
அந்த முதியவர் இறுதியாகத்தான் மெருகூட்டிக் கொண்டிருந்த கவசத்தை கைவிட்டுவிட்டு பார்த்திபனையும் தரணியும் தீவிரமாக பார்த்து கொண்டே தங்கப் படிக்கட்டின் உச்சியை நோக்கி மிதக்கத் தொடங்கினார். நீங்கள் மூவரும் தங்கப் படிக்கட்டின் உச்சியை அடைந்தவர்கள் மட்டுமே. விதிகளின்படி இந்த மாடியில் மிதக்கும் பொக்கிஷங்களிலிருந்து எதையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் ஒன்றை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே புத்திசாலித்தனமாகத் தேர்ந்தெடுங்கள். தீவிரமான தொனியில் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த முதியவர் ஒரு நொடிக்குள் அவர்கள் முன் வந்தார். முன்பு மிகவும் மெதுவாக இருந்த முதியவர் ஒரு நொடியில் திடீரென அவர்கள் முன் தோன்றுவதைக் கண்டு பியா கண்களைச் சுருக்கி அவசரமாக கபிலனுக்கு தகவல் கொடுத்தார். கபிலன், இந்த வயதானவர் பார்த்தால் சந்தேகமாயிருக்கிறது, கவனமாக இரு. என்ன? இப்போது அந்த முதியவர் +Js தரவரிசையை விட வேகமாக இருக்கிறார். முன்பு அவர் எந்த நொடியும் இறந்து விடுவார் என்று தோன்றியதிலிருந்து இது மிகவும் வித்தியாசமானது. அவள் கபிலனுடன் பேசிக் கொண்டிருக்கும்போது அந்த முதியவர் பியாவை ஆர்வத்துடன் பார்த்து தீவிரமாக பேசினார். பியா, கட்டுண்ட மிருகம் ஒன்று தன் துணை இல்லாமல் தங்கப் படிக்கட்டின் உச்சியை அடைவது இதுவே முதல் முறை. சரி, நீ எதை வெகுமதியாகத் தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? மேலும் நீங்கள் அடுத்த தளத்திற்குச் செல்வீர்களா அல்லது விசாரணையில் தேர்ச்சி பெற முடியாத உங்கள் நண்பருடன் செல்வீர்களா? பியா வயதான கிழட்டு பையனை பார்த்து கண் சிமிட்டினாள். பின்னர் அவசரமாக தன் சிறிய தலையை ஆட்டினாள். நிச்சயமாக அவள் அடுத்த தளத்திற்குச் செல்ல மாட்டாள். அவள் இறக்க அவசரப்படவில்லை. மேலும் ஏதோ காரணத்தினால் அடுத்த மாடிக்கு தனியாகச் செல்வதற்குப் பதிலாக கபிலனுடன் தங்கினால் தனக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்று அவளுக்குத் தெரியும். அந்த முதியவர் பியாவை பார்த்து புருவத்தை உயர்த்தினார். அவள் உடலுக்குள் தெய்வீக சக்தியை உணர்ந்தார். ஆனால் அவர் தனது கருத்தை கூறவில்லை, விரல்களை லேசாக அசைத்தார். பார்த்திபன், தரன் மற்றும் பியாவை பார்த்த முதியவரின் பின்னால் ஒரு சிறிய தங்க நுழைவாயில் தோன்றியது. சீக்கிரம் உன் வெகுமதியைத் தேர்ந்தெடுத்துச் செல். இந்த போர்ட்டல் உன்னை 7வது மாடிக்கு அழைத்துச் செல்லும். பார்த்திபன் முதியவரைப் பார்த்து தலையசைத்தான். ஒரு நொடி கூட காத்திருக்காமல் ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்களுக்கு மத்தியில் மிதக்கும் பழைய வாளை நோக்கிச் சுட்டிக்காட்டினான். வாள் லேசாக நடுங்கி சிரித்துக் கொண்டிருந்த பார்த்திபனின் முன் வந்து நின்றது.